மறுபடியும் கைகளை தட்டி தன்னுடைய கையை சேர்க்கிறோம். Shall we close our eyes and ask God to speak to us? நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். Gracious Heavenly Father, we thank you for this wonderful Sunday morning. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். Thank you for bringing us to your house and helping us to worship you in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது கொள்ளும்படி இந்த இடத்தை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். Thank you that even during worship we are able to commit our lives to you, and that is a wonderful thing. ஆராதனை வேளையிலும் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படியான ஒரு அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. And as Pastor Sendil led us, we thank you that we could pray for our nation, our districts, even the different localities of our great city, Chennai. போதனை கொண்டு எங்கள் இந்திய தேசத்திற்காகவும் சென்னையில் உள்ள எல்லா இடங்களுக்காகவும் இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்காகவும் ஜெபிக்கிற நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். And even as we go into the meditation of your word on a subject that bothers all of us, I pray the Holy Spirit will speak to us in a clear way, in a different way, in a definite way. உங்களுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது நிச்சயமாகவும் உறுதியாகவும் வித்தியாசமாகவும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. In Jesus Christ's name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். A few months ago, the T20 World Cup final took place. கொஞ்ச மாதங்களுக்கு முன்பு T20 அந்த ஃபைனல் கிரிக்கெட் மேட்ச் நடந்ததை பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். And at one point in time, India were about to lose. ஒரு கட்டத்தில் இந்தியா நம்முடைய நாடு தோற்று போகிற நிலைமைக்கு வந்தது. Because South Africa needed 30 of 30 balls. அங்கே சவுத் ஆப்பிரிக்கா 30 பால்களுக்கு 30 ரன்கள் எடுக்கும்படியாக. And at one point in time, 27 of 27 balls. 27 பால்கள் 27 ரன்கள் எடுக்கும்படி. And in the middle were two of their best batsmen, the most destructive T20 batsmen in the world. இந்த T20 இதுல நல்ல பேட்ஸ்மேன், நல்ல திறமையான பேட்ஸ்மேன்கள் They were inside. அவங்க உள்ள இருக்கிற மேட்ச்ல இருக்காங்க. And those of us who follow cricket, we were very worried, will India lose one more final? அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு முறை இந்தியா ஃபைனல்ல ஜெயிக்குமான்னு ஒரு கவலை இருந்தது. That was the worry that we had. அந்த கவலை நமக்குள்ள இருந்தது. But a miracle happened and India won. ஆனால் ஒரு அற்புதம் நடந்தது, இந்தியா ஜெயிச்சிச்சு. Our worries are not only limited to the cricket field. We have worry in life itself. We have worries. வெறும் கிரிக்கெட் உலகத்தில் மட்டுமல்ல, நல்ல பேட்ஸ்மேன் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறாங்க, இந்தியா ஜெயிக்குமா அப்படின்ற கவலை கிரிக்கெட் உலகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் உலகத்திலும் அந்த கவலை வேண்டும். This Friday at around 11 a.m. In the morning, இந்த வெள்ளிக்கிழமை காலை சரி 11 மணி இருக்கும். from Ikattatamil side going towards Meerambakam, over the Kathipara bridge, there was a young man. ஈக்காடுதாமிலிருந்து மீனம்பாக்கம் போகிற அந்த கத்திப்பாரா மேம்பாலத்தில் ஒரு வாலிபன். His name was Samuel Raj, obviously from a Christian family. சாமுவேல் ராஜ் என்ற ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சகோதரன். He was a professional cricketer. அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர். So he parked his bike at the point in that famous Kathipara bridge when the height was the maximum. அங்கே அந்த கத்திப்பாரா மேம்பாலத்தில் உயர்ந்த இடத்தில் வரும்போது அந்த பைக்கை பார்க் பண்ணிட்டு, and then he walked towards the edge of the bridge and he jumped off the bridge. அது இருக்கிறதுலே உயரமான பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதித்தான். He jumped to his death. He committed suicide. தற்கொலை செய்து கொண்டார். What was his worry? அவருடைய கவலை என்ன, வேதனை என்ன? He wanted to be the next Ravichandran Ashwin, a famous Indian Tamil Chennai off spinner. He wanted to be the next big off spinner of this country. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன அஸ்வின் மற்ற தமிழ்நாட்டு வீரர்களை போல இவரும் கிரிக்கெட்ல வீரரா பகுவரும் நினைச்சாரு. But he was not even selected for the Tamil Nadu state team. ஆனால் தமிழ்நாடு மாநில கிரிக்கெட்டில் அவர் செலக்ட் ஆகல. One time he was the captain for the college
team for the entire South Zone. சவுத் ஜோன்ல இருக்க எல்லா காலேஜ்லயும் இவர் படிச்ச காலேஜ்ல லீடரா இருக்கிறார், கேப்டனா இருக்கிறார். He wanted to play for the TNPL, which is the Kutti IPL, but no team put money on him and selected him. அவர் இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அந்த அந்த போட்டியில பங்கு பெற்றிருக்கிறாரு. He was not selected. செலக்ட் ஆகல. So that worry literally killed him. He committed suicide. அந்த கவலை தான் அவர் தற்கொலை பண்ணிக்கும்படி அவரை தூண்டினது. This morning I want to ask you, what is the worry that you have? இந்த காலைகளில உங்களுக்கு இருக்கிற கவலை என்ன? Worry concerning your children. ஒரு பிள்ளைகளை குறித்த கவலையா இருக்கலாம். Worry concerning your husband. உங்களுடைய கணவன்மாரை குறித்த கவலையா இருக்கலாம். Worry concerning your job. வேலை குறித்ததான பாரமா இருக்கலாம். I do not know what your worry or anxiety is. Today God is going to speak to you. உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய கவலை என்ன என்பது இந்த காலைகளில் எனக்கு தெரியாது. But God is going to speak to you. ஆனாலும் கர்த்தர் உங்களோட பேசுவார். In the Bible we meet people like you and me who have genuine worries. வேதத்திலே பார்க்கிறோம், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான ஒரு சாதாரண ஒரு கவலைகள் உள்ள மனிதர்களை நாம் பைபிள்ல பார்க்கிறோம். In 1 Samuel chapter 1 verses 14 to 17, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள், we meet a woman just like the rest of us. Her name was Hannah. உங்களை போல என்ன போல இருக்கிற கவலை கொண்டிருக்கிற ஒரு அன்னாளை பார்க்கிறோம். And in 1 Samuel 1:16 the Bible says, 1 சாமுவேல் 1:16 வேதம் சொல்கிறது, she is talking to the man of God who wrongly interprets the situation that she is in. தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற ஏலி என்பவன் அன்னாளினுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து தவறான கற்பனைகளை கொண்டு அவளோடு பேசினவன். He thinks that Hannah was drunk. அவன் சொல்லுகிறான், அன்னாளே நீ குடித்து வெறித்திருக்கிறாய். But she said, do not regard your servant as a worthless woman. என்ன நீங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். For all along I have been speaking out of my great anxiety and vexation. நீங்கள் பார்க்கிறது போல சொல்கிறது நான் குடித்து வெறித்தல்ல, என் சிறுமை, என் கவலைகளை நான் தேவ சமூகத்தில் ஊற்றிக் I கொண்டிருக்கிறேன். have come to God's presence with great anxiety, எனக்கு great worry. மகாபெரிய துயரம், கண்ணீர், சிறுமையை நான் தேவ சமூகத்தில் ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். So that is someone like us this morning. இந்த காலைகளில் நம்மில் ஒருவரை போல் அன்னாள் அன்றைக்கு இருந்தார். And we might even think that nobody understands us, not even the man of God who's supposed to understand us. Husband doesn't understand, children don't understand, man of God, nobody understands, and you may be in that situation. அன்னாளை போல நாமும் நினைத்துக் கொண்டிருக்கலாம், என் நிலைமை யாருக்கு புரியும், ஊழியக்காருக்கு புரியுமா, உலகத்தில் யாருக்கும் புரியவில்லை என்று அன்னாளை போல நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம். And this morning, the Lord is going to speak to you from His Word. இந்த காலைகளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நான் விட்டுக் கொள்கிறேன். Now I'm going to take you through the Bible from Genesis to Revelation in about 20-25 minutes on what the Bible says about worry. கவலை வார்த்தை குறித்து ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை பைபிள் என்ன சொல்கிறது என்பதை இன்னும் அடுத்த ஒரு 25 நிமிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். This is very very important because instead of going to the Word of God to understand how we must handle our anxieties and worries, we go and choose tablets. They are helpful, but that is not the solution. நமக்கு வருகிற பிரச்சனைகளில் நமக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் என்பதை வேதத்தில் பார்க்க போகிறோம். சில உவமைகளை கொண்டு பார்க்க போகிறோம். ஆனால் அவைகள் நமக்கு தீர்வல்ல. அதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். People use anxiety tablets to handle their anxiety. நமக்கு வருகிற போராட்டங்கள், மன அழுத்தங்களுக்காக மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம். In America alone in 2023, 1 lakh crore rupees was spent on buying medicine to handle the worries, to give sleep because people are sleepless. 1 lakh crore rupees was spent in 2023. ஜனங்கள் பணம் செலவு பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு படுக்க தூக்கம் வராமல் இருக்கிற அமெரிக்காவில் அப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். The solution to your worry is not a tablet, but the tablets that Moses brought down and the tablets that men of God completed, the word of God. நம்முடைய கவலைகளுக்கு மருந்து மாத்திரைகள் அது தீர்வல்ல. வேதத்திலே தேவன் கொடுத்த கற்பனைகளை எழுதி கொடுத்த அந்த வார்த்தை தான் நமக்கு தீர்வாய் இருக்கிறது.
பைபிள் சொல்லுது தேவையற்ற கவலைகள் அதிகமாக நமக்கு உண்டு. Let's go to the book of Psalms, for example. உதாரணத்துக்காக சங்கீதத்தின் புத்தகத்துக்கு நாம் போவோம். Psalm 127 verses 1 and 2. 127ஆம் சங்கீதம் 1 2 படி சொல்லுது. And there, this psalm written by Solomon, especially for people climbing up the mountain to worship God. மலை மேல் ஏறி கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு சாலமோன் எழுதின ஒரு சங்கீத பகுதி. He says, unless the Lord builds the house, those who build it labor in vain. Unless the Lord watches over the city, the watchmen stay awake in vain. It is in vain that you rise up early and go late to bed, eating the bread of anxious toil, for he gives his beloved அந்த sleep. வேத பகுதி சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை கட்டார்கள் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவல் காக்காவிட்டால் காவல் காக்கிறவருடைய பிரயாசம் விருதா, அதிகாலை நேரத்தில் எழுந்து அப்பத்தை புசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட வசனங்களை அங்கே பார்க்கிறோம். In vain you eat the bread of anxious toil, says verse 2. அதாவது இரண்டாம் வசனம் சொல்லுது அவைகள் விருதாவாய் இருக்கும் என்று சொல்லுது. விருதாவாய் நாம் கவலைப்படுகிறோம். வீணாய் கவலைப்படுகிறோம் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. So the clear message of Psalm 127 is when we are கவலைப்பட்டிஃபைங் or when you are worried, it is waste. நீங்கள் கவலைப்படுவது வீணாய் இருக்கும் என்று 127ஆம் சங்கீதத்தில் சாலமோன் சொல்வதை பார்க்கிறோம். How many of us like to go and hug the dustbin packet we have in the kitchen? How many of us like to hug it tightly? எத்தனை பேர் குப்பை கிச்சன்ல குப்பை வச்சிருப்போம்ல, அந்த குப்பை பாக்கெட்டை அப்படியே கட்டி பிடிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? How many of us like to do that? Nobody. But the Bible says waste, it is waste to have unnecessary worry, but we hug our worries every day. நம்முடைய கவலைகளும் அந்த குப்பையை போலதான். ஆனாலும் குப்பையை நம்ம கட்டிப்பிடிக்க மாட்டோம். ஆனால் மனிதர்களாய் நம்ம கவலை என்கிற குப்பையை தினமும் கட்டிப்பிடித்துக் கொள்கிறோம். Not only in Psalm 127, when we come to Isaiah 35, the Bible gives a strong deterrent, a strong no to the sin of unnecessary worries. சங்கீதம் 127 மட்டுமல்ல, ஏசாயா 35 கவலை குறித்து வேதம் சொல்கிறது. The Bible says in verse 4, Isaiah 35 and verse 4, 35:4 சொல்லுது, saying to those who have an anxious heart, be strong, fear not. உங்கள் கவலையெல்லாம் உதறி தள்ளி விடுங்கள், பயமில்லாதிருங்கள். If you have an anxious heart, உங்களுக்குள்ளே ஒரு பாரமுள்ள இதயம் இருக்குமே, if you have a worried heart, நீர் கவலையுள்ள இதயத்தை வைத்திருக்கிறீர்கள். God says to you, be strong, fear not. ஆண்டவர் சொல்றாரு, தைரியமாய் இருங்கள். So that's God's word to you from prophet Isaiah. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் தருகிற வார்த்தை. Then move on to prophet Jeremiah, Jeremiah chapter அங்கிருந்து 17. நகர்ந்து அப்படியே எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தால், Jeremiah chapter 7 verses 7 and 8. 17:7-8 இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 17:7-8. Can you read verse 8, 7 and 8 in Tamil? Yes. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, இல்ல எரேமியா 17:7-8மா? எரேமியா 17:7 வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறீங்க? கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். In the year of drought, in the year of less rain or no rain, வறட்சியான நேரத்திலும் மழை தாழ்ச்சியான நேரத்திலும் கூட this person who is blessed by the Lord is not anxious. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கவலைப்படுகிறது. So when the financial resources are limited or not coming, even in that financial drought, God says you will be blessed and you will not be anxious. பொருளாதாரத்திலும் நீங்கள் குறைபடும் போது, பொருளாதாரத்திலே நீங்கள் இழப்புகளை சந்திக்கும் போதும் பைபிள் சொல்லுது, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். That's the kind of blessing that God gives. அதுதான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தருகிறார். Now what is the ultimate root cause for anxiety? இந்த கவலைகளுக்கு ஆழமான வேராய் இருக்கிற காரியம் என்ன? For that we need to read Ezekiel chapter 4. எசேக்கியேல்
20 1 to 20. We are not 1 முதல் 20 வசனங்கள் வாசிக்கப்படுதுல வீட்ல வாசிங்க. So there God is telling the prophet to do something. அங்கே இந்த தீர்க்கதரிசியிடத்திலே கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய சொல்கிறார். Ezekiel has to lie on one side of his bed for some time and the other side in one direction and the other direction. எசேக்கியேல் படுக்கையிலே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாறி மாறி படுத்திருக்கிறான். It was a prophetic act as what will happen when people of Judah go to exile in Babylon for 70 years. 70 வருஷம் பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்புக்குள்ளே போன தேவ ஜனங்கள் எகிப்திலே இருந்ததற்கான ஒரு அடையாளமாக எசேக்கியேல் மூலமாய் கர்த்தர் சொல்கிறார். And in Ezekiel 4 and verse 16 we read, 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, God says to the prophet, you will go to Babylon, நீ பாபிலோனுக்கு போய் you will go in there and be exiled, அங்கே சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறவர்களை பார்த்து, and there you will eat the bread of anxiety, the bread of worry. அங்கே நீங்கள் கவலைக்கான அப்பத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று சொல்கிறார். So that is God's discipline on the southern part of Israel, Judah, because they sinned against God. God is going to take them to a place and they will stay there for 70 years and there they will eat the bread of anxiety. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது 70 வருஷம் சிறையிருப்பு மட்டுமல்ல, அங்கே கவலையின் அப்பத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று தீர்க்கதரிசி மூலமாய் சொல்கிறார். I'm not saying that every worry you have is a result of your sin. நான் நீங்கள் படுகிற கவலை எல்லாம் பாவத்தினால் வந்தது என்று நான் சொல்லவில்லை. But ultimately the Bible says because of sin the world has worry, and when we stubbornly live in sin, God has a right to discipline us, and during that time of discipline we eat the bread of anxiety. ஆனால் குறிப்பாக வேதம் சொல்கிறது நம்முடைய கவலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நம்முடைய பாவங்கள். நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் நமக்கு கவலையை கொண்டு வருவதை பார்க்கிறோம். I want you to go home and read 2 Chronicles chapter 36. நீங்க வீட்டுக்கு போய் 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படி 5 to 21. 5 வசனத்திலிருந்து 21 வசனங்கள். There it talks about how stubborn the children of Judah were, stubborn in rejecting the messengers of God, despising the word of God, because they were so stubborn in sin. That's why God sent them to exile, and in exile they ate the bread of anxiety. அங்கே பார்க்கிறோம் தேவ ஜனங்கள், தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருந்தபடினாலே கர்த்தருடைய கவலை என்கிற அப்பத்தை சாப்பிடுவதை அவர்களுக்கு கொடுக்கிறார். So whether you're young, middle-aged or old, examine your life today. Am I rebelling against the written word of God? When the Bible says something, do I go in the opposite direction? Do I rebel against the word of God? Then possibly God can send us to an exile where we eat the bread of anxiety. சிறு பிள்ளைகளோ, மாணவ பிள்ளைகளோ, பெரியவர்களோ, முதியவர்களோ, யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் வீடுகளுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை தியானித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவம் செய்து வணங்கா கழுத்துள்ளவர்களாய் கடின இருதயத்தோடு கீழ்ப்படியாமல் இருப்போமேனால் கவலை பாரம் என்கிற அப்பத்தை சாப்பிடக்கூடிய நிலைமைகள் வரும். Now we are flying over the Bible and looking like a drone camera to see what the Bible says about worry. இப்போ கவலையை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி இந்த ட்ரோன் கேமரா போல மேலிருந்து பார்க்க போகிறோம். Next we stop over the Gospels and we look down. அங்கே நம்ம சுவிசேஷத்தை பார்த்து கீழே வர போகிறோம். And there we may see our Master, the Lord Jesus Christ, again and again talking about worry. அங்கே நம்முடைய மேசியா, நம்முடைய இரட்சகரான இயேசுவும் அநேக முறை பயப்படாதீர்கள், பயத்தை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். In 3 different places Jesus talked about worry during his earthly ministry. அங்கே கவலையை குறித்து அநேக இடங்களில் இயேசு குறிப்பாக பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். 3 இடங்களில் குறிப்பாக பேசியிருக்கிறார். The first time he did during the Sermon on the Mount in Matthew chapter 6, 25 to 34. மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு முதலாய் கவலையை குறித்து பேசுகிறார். I told you Jesus spoke about worry on 3 occasions, but in Matthew 6, 25 to 34, just on the first occasion, 5 times Jesus said, do not worry about unnecessary things, what you will eat, what you will drink, what you will wear,
etc. நான் 3 இடங்களிலே இயேசு கவலையை குறித்து பேசியிருக்கிறார் என்று சொன்னேன். அதில் முக்கியமாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே எண்ணத்தை உண்போ, எண்ணத்தை உடுப்போ, எண்ணத்தை நாளை தினத்தை குறித்து கவலை குறித்து இயேசு பேசுகிறார். But despite Jesus saying it, the greatest worry for Christian women is what saree I will wear for Sunday morning service. இயேசு அநேக இடங்களிலே நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. என்ன புடவை நம்ம கட்டிட்டு வருவோம் சண்டே சர்வீஸ், இப்படிப்பட்ட கவலைகள் கூட நமக்கு அதிகமா இருக்கு. That is the number one worry of Christian women. அதுதான் நம்பர் 1 கவலையா கிறிஸ்தவ சமுதாயத்தில். As a young man, the number one worry is this pimple is growing. No girl will look at me. So that is your number one worry. What Jesus says in Matthew 6:25-34, 5 times is do not worry for such insignificant things. வாலிப பொண்ணு பையன்களுக்கு இந்த நாட்டுல கவலை என்ன? முகத்துல சின்ன பரு ஊரு வந்துட்டா அந்த பொண்ணு பார்க்காதோ பையன் பார்க்க மாட்டானோ அப்படிங்கிற கவலை இப்ப அதிகமா இருக்கு. ஆனால் இயேசு இந்த பகுதியில 5 முறை சொல்றாரு, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். And then we come to the second place in the Gospels where Jesus is talking about worry. சுவிசேஷ புத்தகத்திலே இரண்டாவது தடவை இயேசு சொல்கிற கவலைப்படாதீர்கள் என்ற பகுதி பாருங்க. That is Matthew chapter 10. மத்தேயு 10 அதை பார்க்கிறோம். If you read the first 2 verses, he is speaking to the disciples, not unbelievers, but disciples who choose to follow him, giving up everything. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஊழியம் செய்யக்கூடிய சீஷர்களாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு சொல்கிற வார்த்தைகள் முதல் 2 வசனங்கள். And look at verse 19. 19ஆம் வசனத்தை பாருங்கள். 10:19 of Matthew. 10:19 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Please read it with order. Yes. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். What is Jesus saying here? இங்கே இயேசு என்ன சொல்கிறார்? When you go and do what I tell you to do, நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்யும்படி போகும்போது you will get into trouble. நீங்கள் சில உபத்திரவத்துக்குள் போவீர்கள். They will arrest you. உங்களை அவர்கள் சிறைப்படுத்தக்கூடும். You stand before the authorities. அங்கே அதிகாரிகளுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடும். Do not worry. அங்கே அதிகாரிகளுக்கு நிற்கும் போது நீ கவலைப்படாதீர்கள். What you will say, நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதை what you will say will be given to you at the right time. அந்த சரியான நேரத்தில் நீ சொல்ல வேண்டியது உனக்கு அருளப்படும். What is the meaning? அதுக்கு அர்த்தம் என்ன? Today God has called you to be a teacher in a school. உங்களை ஆண்டவருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சரா இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். And you may have lot of challenges when you are a teacher in that school. ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும்போது நிறைய சவால்களை சந்திக்க கூடும். But do not worry. ஆனால் கவலைப்படாதீர்கள். At the right time God will give you the grace to execute your call, the call that God has placed in your life. ஆண்டவர் உங்களை அழைத்து வைத்திருக்கிறதான அந்த அர்த்தம், அதனுடைய ஆசீர்வாதம், சரியான வார்த்தைகளை என்ன பேச வேண்டும் என்பதை இயேசு உங்களுக்கு தருவார். God has called you to be a student in a school. நீங்க ஒரு ஸ்கூல்ல மாணவனாக இருக்க தேவன் உங்களை அழைத்திருந்தால் Do not worry. கவலைப்படாதீர்கள். There may be challenges in your school life. உங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல நிறைய சவால்கள் இருக்கலாம். But at the right time, ஆனால் ஏற்ற வேளையிலே God will give you the grace. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். That is the meaning of that word. அதுதான் அந்த வசனத்துடைய You அர்த்தம். may be a homemaker. நீங்க வீட்டில் இருக்கிற பெண்ணா இருக்கலாம். You don't know how to cook and how to feed your in-laws who are staying with you. At the right time, God will give you the cooking idea. It will come at the right time. அப்படி மாமனார் மாமியாருக்கு பிள்ளைகளுக்கு வீட்டில் என்ன சமைக்கணும், என்னத்தை கொடுக்கணும் அப்படி குழம்பி போயிருக்கலாம். ஏற்ற வேளையிலே கர்த்தர் அதற்கான ஞானத்தை தேவன் தருவார். So that is the second thing that Jesus talked about. இதுதான் இரண்டாவதாக இயேசு சொல்லுகிற ஒரு பகுதி. At the right time, His help will come. சரியான வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கை தருவார். Like my Bible college teacher, Dr. David Barsing used to say, God acts between the neck and the knife, talking about Abraham sacrificing Isaac. Between the neck and the knife, at the right time, the help of God comes. So don't worry. பைபிள் காலேஜ்ல டாக்டர் டேவிட் பாலசிங் வந்திருக்கிறவங்க தெரியும். அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கு. ஆபிரகாம் தன் மகனை பலியாய் செலுத்தும் போது கழுத்துக்கும் கத்திக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கை ஓங்கும் போது கர்த்தர் இடைப்பட்டார். ஆபிரகாமே உன் பிள்ளையான மேல கை போட சரியான நேரத்தில் தேவன் இடைப்படுவார். Hallelujah. Hallelujah. The third time Jesus spoke about மூன்றாவது இயேசு சொன்ன காரியம், this time in a house He spoke about worry. இங்கே ஒரு வீட்டுக்குள்ள நின்று இயேசு சொல்றாரு கவலைப்படாதீர்கள். We know that
passage that is in Luke chapter 10, லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். verse 41. 41ஆம் வசனம். Jesus looked at Martha. மார்த்தாளை பார்த்து சொல்கிறார் He said, ஆண்டவர், Martha, Martha, மார்த்தாளே மார்த்தாளே, you are anxious and worried about, troubled about many things. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். Verse 42, but only one thing is necessary. நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. Now this is where I want to stress what I am about to preach. இங்கே நான் இந்த பிரசங்கத்தை சொல்வதற்கான அழுத்தம் என்ன என்பதை சொல்ல The போகிறேன். Bible says, do not worry about the wrong thing. கெட்ட காரியங்களை குறித்து கவலைப்படாத. But the Bible says we must worry about the right thing. சரியான காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டும். So what did Jesus tell Martha? இங்கே மார்த்தாளை குறித்து இயேசு சொல்கிறார், Martha, Martha, you are worried about how to feed me. எனக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு நீ கவலைப்படுற. Not necessary. அது எனக்கு முக்கியம் இல்லை. But you must be worried that you are not taking time to receive what I am feeding you with, the word of God. ஆனால் எனக்கு என்ன கவலைன்னா, நேரம் எடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் ஆண்டவருடைய வார்த்தை அதை கேட்க நீ நேரம் எடுக்கல. அதை குறித்து நான் கவலைப்படுறேன். What Jesus said is, I am worried that you are not worried about reading the Bible. நான் கவலைப்படுகிறேன், நான் கலங்குகிறேன் தெரியுமா, நீ வேதத்தை குறித்து கேட்க மாட்டேங்கிறேன் என்று. But your worry is about all worldly things. ஆனால் அவளோ உலக காரியங்கள் அநேக காரியங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். So that is the message of Jesus which the apostles also underline. அப்போஸ்தலர்களும் கோடிட்டுக் கொள்ளும்படியான ஒரு செய்தியை இயேசு சொல்கிறார். So now over the Gospels and now we go to the letters from Romans all the way to Jude or Revelation. பழைய ஏற்பாட்டிலிருந்து அப்படியே மேல வந்தோம். காஸ்பல் அந்த மேல இருந்து திரும்ப கீழே இறங்கி அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் அதை குறித்து பார்த்து முடிக்க போகிறோம். To understand the next point I'm saying, you must read and when you go home 1 Corinthians chapter 5. நீ வீட்டுக்கு போன நீ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வாசியுங்கள். And then you need to read 2 Corinthians chapter 2. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தையும் வாசியுங்கள். And 2 Corinthians chapter 7 as well. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நீ வாசிக்க வேண்டும். What is happening there? அங்க என்ன நடக்குது? A man in the Corinthian church is a simple man. He is sleeping with his own mother. அங்கே கொரிந்து சபையிலே அந்த பட்டணத்திலே பெற்ற தாயோடு ஒருவர் படுத்திருக்கிறார். And Paul is very angry when he hears about it and he tells the church that he should be thrown out of the church. இதை கேள்விப்பட்ட உடனே இயேசு கோபப்பட்டு பவுல் கோபப்பட்டு சபையை விட்டு வெளியேற்றும்படி சொல்கிறார். But they are not obeying Paul. ஆனால் அவர்கள் பவுலுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். So Paul writes a very stern, very angry letter to him. இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் அந்த வசனங்களை எழுதுகிறார், அந்த நிருபங்களை பவுல் எழுதுகிறார். And he gives it through Titus. தீத்து மூலமாக இந்த நிருபம் கொண்டு போகப்படுகிறது. And Paul is so worried how they are responding to that, how the Corinthian church will respond to that letter. பவுல் கொடுத்தனுப்பின அந்த கடிதம் தீத்து மூலமா போகுது. இந்த கடிதத்தை படித்து கொரிந்து சபையில் உள்ளவர்கள் இதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கன்னு அவர் கவலைப்படுறார். And when Titus finally comes back and reports to Paul, இங்கே கடைசியாக தீத்து வந்து பவுலை பார்க்கும்போது that they responded in a positive way, Paul is very, very happy. இங்கே அவர்கள் எல்லாம் அந்த நிருபத்தை படித்து சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதை கேட்ட உடனே பவுல் சந்தோஷப்படுகிறார். That man who was sleeping with his mother was disciplined. மனைவி தன் தாயோடு படுத்திருந்த தவறான உறவு கொண்டிருந்த அந்த சகோதரன் ஒழுங்குபடுத்தப்பட்டான். And he repented. அவன் மனம் திரும்பினான். And he is now back in the church. அவன் மீண்டும் சபைக்கு வருகிறான். And Paul was so very happy at the இதை கேள்விப்பட்ட போது பவுல் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். But in the time gap between, because there is no WhatsApp, ஏன்னா அந்த நாட்களில் வாட்ஸ்அப் கிடையாது. time gap between the time that the letter was sent to Titus and they reading and responding, it's a long time gap. During that time, Paul was very, very worried. பாருங்க, இந்த கடிதம் போகுது கொரிந்து சபைக்கு. அந்த தவறு செய்த மனிதனை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த கடிதம் போய் அதற்கான பதில் வருகிற வரை, அன்னைக்கு வாட்ஸ்அப் கிடையாது, அநேக நாட்கள் ஆகியிருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்துல பவுல் மிகுந்த கவலை கொண்டிருக்கிறார். So that tells us that we must be worried about the personal holiness of every one of us in the church.
சபைக்குள்ளே நம்ம எல்லாரும் நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தை குறித்து அதிக கவலை கொள்ள வேண்டும். It is not something we think of lightly. It is my personal life. Nobody sees it. No, you must be worried about how holy you are in your personal life. That is the right worry. இது நமக்குரிய இடம், நாம் என்ன செய்கிறோம் என்று யாரும் அறியார்கள் என்று நினைக்காமல் தேவன் நம்மை குறித்து கவலை கொள்ளுவார் என்று சொல்லி நம்மை குறித்த பரிசுத்தத்தை குறித்து கவலைப்பட வேண்டும். That is why Paul writes, as I mentioned this finally, in 2 Corinthians 11:28. 2 கொரிந்தியர் 11:28 பவுல் இப்படி சொல்கிறார், I have a daily stress, daily pressure, daily worry for all the churches that God is giving me grace to lead. I have daily worry for them. நான் சபைகளை குறித்து அன்றாடம் கவலை கொள்கிறேன், அந்த கவலை என்னை நெருக்குகிறது என்று பவுல் சொல்கிறார். And I can say that your pastor has that kind of worry for all of you. போதகரும் உங்களை குறித்து அந்த கவலை அவருக்கு இருக்கும். That is why that song of commitment he led you to sing as the last worship song even this morning. அதனால்தான் நம்ம ஆராதனை முடிவிலோ நம்மை அர்ப்பணிக்கும்படியான அந்த பாடலை ஆண்டவர் நமக்கு நடத்தினார். Why? ஏன்? Personal holiness, we must be worried about that. நமக்கு உண்டான தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தத்தை குறித்து நமக்கு ஒரு கவலை இருக்க வேண்டும். We should not be worried about the wrong thing, but for the right thing we must be worried. கெட்ட காரியங்களுக்காக நடக்கிறதே என்று கவலை கொள்வதை பார்க்கிறோ, நல்ல காரியங்களுக்காக நாம் கவலை கொள்ள வேண்டும். Would you close your eyes? நாம் கண்களை மூடுவோம். All eyes closed. கண்கள் மூடியிருக்கிறோம். All heads bowed. எல்லா தலைகளும் தாழ்த்து. I want you to commit your lives. இன்றைக்கு இந்த காலைகளிலே உடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படி Repent from all unnecessary worry. தேவையில்லாத கவலைகளை நீக்கிடுவோம். What to wear, என்ன உடுத்துவோம், what to eat, என்ன சாப்பிடுவோம், and items like that. அதுபோல காரியங்கள். But what we must be worried about one thing. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். I must spend time in the feet of Jesus. நான் இயேசுவின் பாதத்திலே நேரம் செலவு பண்ண I வேண்டும். must hear the words of Jesus. நான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். That is the right worry I should have. அதுதான் சரியான கவலை நான் கொள்ள வேண்டும். I must have the worry that am I holy in my personal life? என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் பரிசுத்தமா இருக்கிறேன் நான் என்ன கவலை கொள்ள வேண்டும். That is the worry that we must have. அந்த அப்படிப்பட்ட கவலை தான் நமக்குள்ள இருக்கும். Examine your life and commit as your pastor. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்ம மீண்டும் நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்புக்கொடுப்போம். அப்படியே எழுந்திருக்கலாம் அந்த சமூகத்தை நமக்கு ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம். அதில் பழைய பாட்டிலிருந்து பார்க்கிறோம். ஆதியாகமம் முதல் கொண்டு ஆமென். எசேக்கியா, எரேமியா, எசேக்கியேல் எங்கெல்லாம் கவலை கொண்டார்கள். ஆமென்.